இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பின்னர் இன்றைய சிந்தனைக்கு நற்செய்தியாக மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 8-15 கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பெண்கள் ஆண்டவர் இயேசு அங்கே இல்லை என்ற உடனே கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் பெரும் மகிழ்ச்சியுற்றார்கள். ஏனென்றால் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார், அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருப்பவரை இறந்தோருடைய தேடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி அவர்களுக்குள் இனம் புரியாத ஒரு நிரந்தர மகிழ்ச்சியை பொங்கி எழும்படி செய்துள்ளது. ஆகையினால் மகிழ்ச்சியோடு வெளியேறி சீடர்களுக்கு சொல்லும்படி ஓடுகிறார்கள். ஆண்டவர் எதிர்படுகிறார். அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்கள் கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதியிலே அன்பானவர்களே, காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். மூப்பர்களுடன் கூடி ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவருடைய உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த செய்தி பரவியது. அன்பானவர்களே, முக்கியமான காரியம் என்ன என்றால், முதலிலே இயேசு உயிர்த்து விட்டார் என்றால் அது உலகுக்கு மகிழ்ச்சி, மீட்படையக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி, இயேசுவை நம்பியவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனால் இயேசுவை எதிர்த்தவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், உலக போக்கின்படியே தங்களை உலகுக்கு கையளித்து விட்டவர்கள், உலகமே சதம் என்று இருந்தவர்கள், சதுசேயர், பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு வசனம் வருகிறது. எரேமியா புத்தகத்திலே 8வது அதிகாரம் 4 வாசிக்கிறோம். விழுந்து போனவன் எழுவதில்லையா? பிரிந்து போனவன் திரும்பி வருவதில்லையா? என் எருசலேம் மக்கள் மட்டும் ஏன் மனம் மாற மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதை போல இவர்கள் மேன்மேலும் மேன்மேலும் தங்களுடைய பிடிவாதத்திலே, நம்பிக்கைக்கு எதிரான நிலையிலே அவர்கள் உறுதிப்படத்தான் செல்லுகிறார்களே ஒழிய மனம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே என்ன கொண்டு வர வேண்டும்? மனம் மாற்றத்தை. உலகம் அல்ல, மேல் உலகை உள்ளவற்றை நாடுங்கள், பூ உலகில் உள்ளவற்றை நாடாதீர்கள். மேலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தந்தை கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்துள்ளார், அவரை நோக்கி பாருங்கள் என்ற அந்த வரிகளை நம்முடைய வாழ்வாக்கக்கூடிய உணர்வுகள் நம்மில் வர வேண்டும். இந்த உயிர்ப்பு பெருவிழா அதை நம்மிலே மறுபடியும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். அந்த கருத்தை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, மேன்மேலும் மென்மை உடையவர்களாய், கனிவு உடையவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய சார்பு நிலையை மேன்மேலும் உறுதிப்படுத்துபவர்களாய் வர வேண்டுமே ஒழிய கடவுளை விட்டு தூர போகக்கூடாது. அது மீட்பு தராது. வல்லவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெருவிழா வரும்பொழுது உம்மை பற்றி மிகுந்த சீரிய நிலையிலே உம்மை பற்றி சிந்திக்கிறோம். அது எங்களில் பெரும் மாற்றத்தை கூட கொண்டு வருகிறது. ஆனால் மிக சிறிய காலத்திலேயே நாங்கள் மனம் மாறுவதற்கு பதிலாக தீமையான பாதையிலே செல்ல துணிந்து விடுகிறோம். ஆண்டவரே, அப்படி அல்ல. நாங்கள் மாறியவர்கள் இன்னும் எங்களுடைய செயல்களால், மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களால் இன்னும் உம்மில் நம்பிக்கையில் வளர வேண்டும், இன்னும் உம்மில் வாஞ்சையில் வளர வேண்டும், பெரும் மகிழ்ச்சியில் நாங்கள் திளைக்க வேண்டும். எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.